இந்த மாவத்தல் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்களே, அதனால் அதுக்கு போடலான்னு காமிக்கலாம்னு நினச்சேன். இது ஒரு வத்தல். இந்த மாங்காய் இப்படி கட் பண்ணிவிட்டு வெயில் உணர்த்தி எடுத்து வைக்கிறது. இது அப்படியே போட்டு டப்பாவில் வச்சு எத்தனை 2-3 வருஷம் ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு வேணும் போது கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த ஊறுகாய் போட போகிறேன். அதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெந்நீர் வச்சு இது நல்லா இந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுறணும், ஜலத்தை விட்டுறணும். இது அப்படியே இது ஒரு 10-15 நிமிஷம் விட்டால் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஊறுகாய் பொடி நம்ம ஜென்ரலாக இப்போ வெந்தயம் தனியாக பொடி பண்ணி வச்சு, கடுகு தனியாக வச்சு, மிளகா பண்ணி வச்சு பண்ணுவோம். நான் இந்த சீசன் என்ன பண்ணுவேன்னா இந்த ஊறுகாய் பொடி பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லா ஊறுகாய்க்கும் அப்பப்போ இந்த மாதிரி மாங்காயோ இல்லை நெல்லிக்காய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அளவு அப்படின்னா, இப்போ இந்த அழாக்கில் 3 அழாக்கு நல்லா உள்ளே போட்டு நல்லா அமுக்கி 3 அழாக்கு இது வச்சுருக்கேன். இந்த மிளகா இது நம்ம காரத்தை பொறுத்து. சப்போஸ் உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா அந்த காஷ்மீர் மிளகா இருக்குல்ல, அது ஒரு கப்பு, நார்மல் மிளகா 2 கப்பு போட்டுக்கலாம். அப்படி அதுக்கு அதில் 1/4 பங்கு இதில் ஒரு ஃபுல்லாக எடுத்துடணும் இல்லையா, அதில் 1/4 பங்கு கால்னால் இவ்வளோ வரும். அது கடுகு, காலுக்கு கொஞ்சம் மேலே வெந்தயம், அதாவது அரைக்கு கம்மி, காலுக்கு மேலே வெந்தயம். இந்த அளவில் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சோம்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் கூட இருக்கும். சப்போஸ் எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா 1 மாதம் மேலே வச்சுக்க முடியாது. நான் இப்போ எண்ணெய் விடாமல் நல்லா 3 நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது ஊறுகாய் பொடி, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ஊறுகாய் பொடி பண்ணுறேன். இது ஊறட்டும், நடுவில் இதை வறுத்துக்கிறேன். இந்த வெடிக்கிற சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இது பண்ணிக்கிறது. வெடிக்கிறது கலர் மாறிட்டுங்க. இந்த அளவுக்கு எடுத்து மிக்சியில் போடுறேன். ஒரு கடுகு கூட நல்லா வெடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு கெட்டே போகாது. இது மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டோம்னா ஒரு 6 மாதம் கூட வெளில வச்சா கூட ஒன்றும் ஆகாது. இந்த மிளகா கமராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எண்ணெய் விட்டால் கமராது. எண்ணெய் இல்லை அப்படின்னா வேண்டாம்னா கொஞ்சோண்டு கல்லுப்பையும் சேர்த்து போட்டு வறுத்தோம்னா கமராது. ஆற்றுல இருக்கிறதுலாம் இரும்பி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகாது. கொஞ்சம் இப்படி போட்டு வறுத்துக்கணும். ஊறுகாய் போடும்போது அந்த உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மிக்சியில் போடுறதுனால மஞ்சள் கிழங்கு உடச்சி போடுறது கஷ்டமாக, மஞ்சள் பொடியை நான் போட்டுறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு வச்சோம்னா இது பொடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாங்காய்க்கு எவ்வளோ பொடி வேணுமோ எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இது நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஜலம் கொஞ்சம் கூட இருக்க, ஃபுல்லாக இது பண்ணிடணும். அப்படி வடிகட்டிடலாம். அது பாருங்கள். இது மிக்சியில் போட்டு சுற்றி ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா, சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்றாங்க. நைஸாக இருந்தால் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். இது மிக்சியில் அரைச்சின்ட்டேன். இப்போ நான் நல்லெண்ணெய் வச்சு எல்லா ஊறுகாய்க்குமே நல்லெண்ணெய் இருந்தது. ஊறுகாய் வச்சு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். அரைச்ச விழுதப்போ அதில் போடணும். ஆக்சுவலாக மாங்காய் தொக்கு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி சாதம் கலர் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த கடுகோடு கொஞ்சம் 2 கடலைப்பருப்பு போட்டோம்னா இப்போ சாதம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பண்ணனால. இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி பொடி வறுத்ததுனால இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பொடி போட்டால் போதும். உப்பு பார்த்துக்கணும். இப்போ இதுலேயும் உப்பு போட்டுருக்கு, ஊறுகாய் இந்த பொடியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம அது ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஊறுகாய் பொடி கொஞ்சம் போடுறேன். இது காரம், இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மி தான், அதனால் அது போடலாம். காரம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. 2 மினிட்ஸ் வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இது வெளியில் வச்சே ஒரு 15 நாளுக்கு சாப்பிட்லாம். 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இது வத்தல் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணுமோ அவ்வளோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது இதுதான் அந்த மாவத்தல் ஊறுகாய். நீங்கள் பேர் பார்க்கல, 2-3 பேர் கேட்டிருந்தேன். கிரிஜான்னு நினைக்கிறேன். அப்புறம் 362 பேர்.